ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒவ்வொரு குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா சண்டை பிரச்சனைகள் எல்லாம் வராமல் இருக்காது. ஸோ குடும்பம்னா சண்டை இருக்கத்தான் செய்யும். அப்படி குடும்பத்தில் சண்டை வர்றதுக்கு யார் காரணம், கணவனா மனைவியா? ஸோ இந்த வீடியோவில் ஒரு சின்ன உதாரணம் தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது என்ன உதாரணம்னு பார்த்திங்கன்னா, ஒரு விஷயத்த சொல்கிற விதத்தில் சொன்னால் நம்ம சண்டை வர்றதை தவிர்க்கலாம் அப்படிங்கிறத தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனைவி தன் கணவனுக்காக ஆசையாக காஃபி கொண்டு வந்து கொடுத்தாங்களாங்க. அந்த காஃபியில் பார்த்திங்கன்னா ஒரு எறும்பு கிடந்துச்சான். அந்த எறும்பை பார்த்ததுமே கணவன் வந்து அந்த காஃபியை விட அதிகமாக கொதிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அந்த காஃபி டம்ளரை கோவத்தில் தூரமாக தூக்கி வீசிட்டாங்களாங்க. அதோட விளைவு என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எஸ், கண்டிப்பாக சண்டை தாங்க. நல்லா சந்தோஷமாக இருந்த வீடு ஒரு 2-3 நாளாகவே ஒரு துக்க வீடாகவே மாறிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். இதே சம்பவம் இன்னொரு வீட்டிலும் நடந்துச்சுங்க. அதே மாதிரி அவங்களோட மனைவி வந்து கணவனுக்காக காஃபியை எடுத்து வந்து கொடுக்குறாங்க. கணவன் வந்து அந்த காஃபியில் எறும்பு செத்து கிடந்ததை பார்த்து அவங்க மனைவியை கூப்பிட்டு மெதுவாக சொல்கிறாங்களாம், உன்னோட காஃபிக்கு என்னை விட தீவிர ரசிகன் யாருன்னு தெரியுமா? ஏதோ இந்த எறும்பு தான் அப்படின்றாங்க. உன் காஃபிக்காக உயிரையே கொடுத்து விட்டது பார், இது போல ரசிகர்களை வீணாக இழந்து விடாத அப்படின்னு சொன்னாங்களாங்க. உடனே மனைவி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். சிரிக்க ஆரம்பித்தது மட்டும் இல்லைங்க, அவளோட தவறையும் உணர்ந்தாங்களாம். அதுக்கு பிறகு அவங்க வீட்டு சர்க்கரையை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டாங்களாம். அதனால் அவங்க வீட்டில் எறும்பும் சாகலையாக அதே மகிழ்ச்சியோடு அவங்களும் வாழ்ந்துட்டு வந்தாங்களாங்க. வாழ்க்கையை சந்தோஷமாக அமைச்சு கொள்வதும் சங்கடத்தில் முடிப்பதும் நம்ம பிரச்சனைகளை எவ்வாறு கையாளுறோம் அப்படிங்கிறது மட்டும்தாங்க தீர்மானிக்குது. நமக்கு மட்டும்தான் கோபம் வரும்னு நம்ம தவறே செய்ய மாட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாதுங்க. தவறுகளை நகைச்சுவையாவோ இல்லை அன்பாகவோ சொல்லி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தவறு மறுபடியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அதை விட்டுட்டு கத்தி அதிகாரம் பண்ணுறதுனால நம்ம வீட்டோட மகிழ்ச்சி தாங்க பறிப்போகும். ஸோ கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா அது எப்படி கையாளணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி குறையாமல் எப்போவும் சந்தோஷமாக இருக்கலாங்க.